ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு ஒரு புட்டு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போலாம் ரேஷனில் நல்லா சுத்தமாகவே பளிச்சுன்னு போடுறாங்க. அரிசி நல்லா இருக்குது. அதனால் நான் இதில் எப்படி டிஃபன் செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். புட்டு செய்யலான்னு நான் ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன். முதல்ல இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா சுத்தமாக கழுவியாச்சுங்க. ஒரு மணி நேரம் கழித்து பார்ப்போம். 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வடிகட்டிட்டு ஆற போட்டுடலாம். ஒரு காட்டன் வேஷ்டியில் நல்லா ஆற வச்சுருங்க. எவ்வளோ நேரம் ஆறணும்னு நான் காட்டுறேன். அவ்வளோதான், நல்லா ஆறட்டும். அவ்வளோதாங்க, நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம அப்படி அழுனோம்னா இப்படி ஒட்டணும், அந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். ஜாரில் போட்டாச்சுங்க. நல்லா இதை கொரப்பாக புட்டு பதத்துக்கு நான் அரைச்சிட்டு காட்டுறேன் எப்படின்னு. அவ்வளோதாங்க, அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். ரவை பக்குவத்தில் இருக்கணும். இதை லைட்டாக நம்ம ஜலிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா ஜலிச்சிட்டேங்க. இந்த பக்குவத்தில் எடுத்துருங்க. இப்போ இது வேண்டாம், இது இன்னொரு முறை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு புட்டு மாவு கிடச்சிருச்சு. சூப்பராக ரவை பக்குவத்தில் இருக்கணுங்க. இது இருக்கட்டும். அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணியாச்சு. சட்டி காயட்டும். இப்போ இந்த மாவு எடுத்து இதில் போட்டுக்கலாம். தீயாமல் நல்லா வறுத்துடலாம். நிறம் மாறாமல் பார்த்துக்குங்க. ஃபுல்லாக சட்டி காஞ்ச பிறகு ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க. ஒரு மணம் வரும். இந்த வாசனை வரவெல்லாம் அப்படியே லைட்டாக வறுத்துக்குங்க. அது ஈரம் போகிற மாதிரி நான் ஃபுல்லாக வறுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, இதுதான் பதங்க. நான் ஃபுல்லாக ஃப்ளேமை கம்மி பண்ணி தான் வச்சு வறுக்கிறேன். நல்லா வாசனை வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். பாருங்க, நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வெறும் சட்டிலே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி சட்டியில் தட்டு வச்சுக்கலாம். இது தண்ணி காஞ்சிட்ருக்கட்டும். மாவை எப்படி கலக்கலான்னு பார்ப்போம். ஒரு தட்டில், அதே தட்டில் ஜலிச்ச தட்டிலே போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுப்போம். இது நல்லா கலக்கி விட்டுடலாம். எடுத்து 1/2 கிளாஸ் தண்ணியில் 1/4 டம்ளர் ஊற்றி பரட்டியிருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த 1/2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 1/2 டம்ளர் தண்ணி அப்படியே ஊற்றிக்கோங்க. இவ்வளோதான், மீதியாக இல்லை, கரெக்டாக இருக்கும். இதுதாங்க பதம். புட்டு மாவு கலக்கிற பதம் இவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ எப்படி வேக வைக்கலான்னு பார்ப்போம். இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு டீஸ்பூன் ஊற்றுவோம். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு எள்ளு விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ எப்படி இட்லி செட்டில் வைக்கலான்னு பார்ப்போம். ஒரு கரண்டியில் லைட்டாக கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். தடவிட்டு கரண்டியில் இப்படி வச்சு இப்படி டைட்டாக அழிச்சிடுவோம். அடிச்சுட்டு இதை அப்படியே இட்லி தட்டில் தட்டிடலாங்க. இப்படி எப்படி லைட்டாக தட்டினாலுமே விழுந்துருங்க. அப்படியே இட்லி மாதிரி. கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்திங்கன்னா அழகாக ஷேப்பாக வரும். கரெக்டாக 5 வரும் போலங்க.
நீங்கள் வேறு எதுனா டிசைன் வேணும், வேறு எதுனா கிண்ணத்தில், தட்டில், இது சின்ன தட்டில், கிளாஸில் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். இப்போ அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். தேங்காவை வந்து உடச்சிட்டு அரை முடி துருவிட்டு வந்துடலாம். புட்டு கொஞ்சமாக தாங்க இருக்குது, அதனால் நான் வந்து சின்ன தேங்காய்ன்றதுனால நான் அரை முடி எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா கீறி துருவிட்டு வந்துடலாம். ஃப்ரெஷ் தேங்காவை எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா பொடியாக அரிஞ்சிடலாம். ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாங்க, ரொம்ப வேண்டாம், ஏன்னா வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. ரொம்ப போட்டோம்னா திகட்டும். வெந்துருச்சா பார்ப்போங்க. நம்ம இட்லிக்கு 6 நிமிஷம் விட்றோன்னா இதுக்கு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். ஏன்னா வந்து புழுங்கல் அரிசின்றதுனால கொஞ்சம் நல்லா வேக்காடு கொடுக்கலாம். நல்லா சூப்பராக வந்துருக்குதுங்க. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா ஆறட்டும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது இறக்கிடுவோம். கொஞ்ச நேரம் ஆறினவுடனே எடுக்கலாம். அவ்வளோதாங்க, எடுத்துட்டேன். நான் அப்படியே இட்லி மாதிரி இருக்கும்னு பார்த்தேன், ஆனால் வந்து அப்படியே பொலன்னு உதிருது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அப்படியே வந்து பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்லா வந்திருக்குது புட்டு. இப்போ இதில் என்ன போடலான்னு பார்ப்போம். அதில் தேங்காய் எடுத்து வச்சிடலாம். தேங்காய் எடுத்து இப்படி வச்சுருங்க. தேங்காய் சாப்பிடும்போது தூவிக்குங்க. அதுக்கு முன்னே நல்லெண்ணெய். ஏஜ் அட்டன் பண்ண பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா எவ்வளோ நல்லது தெரியுங்களா. அப்படியே லைட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது மேலே நாட்டு சர்க்கரை தூவி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ரேஷனில் போடுற அரிசியை வேஸ்ட்டு பண்ணாமல் இப்படியும் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் செய்து காமிச்சிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணணும். நீங்கள் இதில் எள்ளு போட்ட மாதிரி பாசிப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு கூட நம்ம வந்து அந்த அரிசி மாவு பிசைகிறோம் இல்லைங்களா, அதுலேயே கூட நம்ம பாசிப்பருப்பை போட்டு கலந்து வச்சிங்கன்னா பருப்பும் சேர்ந்துடும். பாசிப்பருப்பு, எள்ளு இது போட்டு நல்லா 3த்தையும் இந்த மாதிரி ஆவியில் வச்சு நாட்டு சக்கரை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வாழைப்பழம் போட்டு கூட கேரளா சைடில் சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் இனிப்பு கம்மியாக சாப்பிட்ருங்க, நிறைய சக்கரை போட்டு சாப்பிட்றாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கணும்னு என்னுடைய ஆசை. எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.